வணக்க மக்களே. தமிழக அரசு போக்குவரத்து கழக டிரைவர் சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். நீங்கள் எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க பார்த்தீங்களா? போக்குவரத்து கழகத்தில் மீதி இருக்கிற நபர்களுக்கு எப்பொழுது டிஎன்எஸ்டிசியில் தற்சமயம் நடந்து முடிந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் 2500 பேருக்கு வழங்கப்பட்டிருக்காங்க. மீதி இருப்பவர்களுக்கு எப்பொழுது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வழங்கப்படும் அப்படின்னு கேள்விகள் கேட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு ஒரு பதில். ஏன்னா தேர்தல் தேதிகள் ஒரு பக்கம் வெளியிட்டாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய குற்றச்சாட்டுகளை அள்ளி வைக்கிறீங்க. தேர்தல் தேதி வெளியிட்டால் என்ன, ஆனால் அந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டது 2025. பணியிடங்களை போட்டு தான் ஆகணும். ஒரு வேளை இனி இந்த மெரிட் லிஸ்ட்டில் வந்த நபர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு 700 பேருக்கு பார்த்திங்கன்னா மீண்டும் பார்த்திங்கன்னா பணி நியமன ஆணைகள் வழங்குவாங்க அப்படின்றது 100% எதிர்பார்க்கப்படுகின்ற உண்மையான தகவல். கவலையே படாதீங்க நண்பர்களே. இவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வீடு தேடி வரும். அதுவும் இந்த வாரத்தில் வர இருக்குங்க. கண்டிப்பாக இந்த அரசு பார்த்திங்கன்னா டிரைவர்களை விடாது. டிரைவர்களுக்கு கண்டிப்பாக நன்மை செய்தே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்கிறது தமிழக அரசு. அதனால் டிரைவர் சொந்தங்களுக்கு கவலையே வேண்டாம். நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த டைம் இப்போ இருக்கிற டைமில் போக்குவரத்து கழகத்தில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நேர்காணல் முடிச்சுட்டு பணி நியமனத்துக்காக அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த நபராக இருந்தீங்கன்னா, நிறைய பேர் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை விட மார்க் கம்மியாக வாங்கினவங்களுக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு, நான் அவங்கள விட நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கேன், 30 மார்க்கெல்லாம் வாங்கியிருக்கேன், எனக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரலை அப்படின்ட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா எழுத்து தேர்வில் அதிகமாக மார்க் வாங்கினவங்க, செய்முறை தேர்வில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணவங்க, இப்படி அனைத்து வகையான நபர்களுமே போக்குவரத்து கழகத்தை கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்ருக்காங்க. நிச்சயமாக போக்குவரத்து கழகத்திலிருந்து இதற்கு ஒரு சுமூகமான பதில் வெளியிடுவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்தபடி போக்குவரத்து கழகத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் மாற்றம் வர இருக்குது. ரெடி ஆகிக்கோங்க மக்களே. இனி வரும் காலங்களில் போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டருடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வெளியிட போகிறாங்க. ரெடி ஆகிக்கோங்க. இப்போந்தே பார்த்திங்கன்னா உங்களுடைய செய்முறை தேர்வுகளுடைய லிஸ்ட்டு, உங்களுடைய மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய சான்றிதழ் எல்லாமே ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இது ரொம்ப நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த ஒரு தகவலை நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். டிஎன்எஸ்டிசி 2026 இந்த 2026 டிஎன்எஸ்டிசியில் ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டை கொடுக்க போகிறாங்க. என்ன அந்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரைவர் கண்டக்டர் மட்டும்தான் எடுப்பாங்கன்னு நிறைய பேர் சொல்லிட்டுருக்கீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. டிரைவர் கண்டக்டர், ஏஇ, ஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், இப்படி அனைத்து விதமான பணியிடங்களுமே போக்குவரத்து கழகத்தில் எடுக்க போகிறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. ரெடி ஆகிக்கோங்க. நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்றது தான் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி, இல்லைனா டிரைவிங் ஸ்கூலை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸை எடுத்து வச்சுக்கோங்க. டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பது ரொம்ப எளிதுங்க. ஆனால் கண்டக்டர் லைசன்ஸ் எடுப்பது ரொம்ப கடினம். கண்டக்டர் லைசன்ஸ் பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தை அணுகி அதன் மூலமாக நீங்கள் கண்டக்டர் லைசன்ஸை பெற்று வைத்து கொள்ளலாங்க. அவங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழ் கொடுப்பாங்க. அந்த ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழ் கொண்டு வந்து ஆர்டிஓ ஆஃபீஸில் கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட கண்டக்டர் லைசன்ஸ் கொடுப்பாங்க. இந்த வழிமுறைகளை பின்பற்றி தான் தற்சமயம் பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர்களுடைய நியமனங்கள் மற்றும் லைசன்ஸுகள் அனைத்துமே வழங்கப்படுது. எல்லாருக்குமே இதுதான் மகிழ்ச்சியான செய்திங்க. நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.